ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சட்டன் கற்றுக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு மினி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ மூலிமா. இதோட ப்ரைஸ், ஜுவல்ஸோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரி மூலயமா ஒரு விஷயம் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னா, படித்து முடித்தேன். பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணி என்ன ஜாப் போகிறதுன்னு தெரியாமல் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபீல்டில் போனேன். ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபீல்டில் போனேன்னே ஓகே, நமக்கு டீச்சிங் ரிலேட்டடாக ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக டிகிரி கிரேட் வந்து நம்ம ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎட் வந்து நார்மல் பண்ணேன். பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு வந்து ப்ராசஸ் கஷ்டம். நம்ம ஓனாலாம் வந்து ஆன்சர்ஸ் ஃபில் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக கொஞ்சம் படித்து எழுதணும். பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் நம்ம பண்ணுறோன்னா, அதே மாதிரி சென்னையில் பண்ணுறோன்னும் போது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவுமே இருக்குது. ஸோ நான் ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்து பிஎட் படித்தேன். ஸோ அதான் நான் வந்து அதுலேயே வந்து சம்பளன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு 2 இயர்ஸ் வேலை பார்த்தேன். ஓரளவுக்கு நல்ல ஒரு சேலரியாகவே இருந்துச்சு. தற்சமயத்துக்கு அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தார். ரொம்பவே ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிஎட் படித்து முடித்தோடனே தான் அந்த 2 இயர்ஸ் மடமடன்னு ஓடிட்டு, இப்போ என்னென்னா படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உங்களை நம்பி எப்படி ஒரு 30 குழந்தைங்கள கொடுக்குறது? கிடைச்ச வேலைலாம் டெலிகாலிங், கிரெடிட் கார்டு சேலு. அதே மாதிரி கிரெடிட் கார்டு சேல்ஸுன்னு போனீங்க அப்படின்னா டெய்லி டார்கெட்டு. இப்போ 10 கார்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் 8 பண்ணாலும் டார்கெட் முடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டமில் ஃபீட் பண்ணுவாங்க. சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லை. அதே மாதிரி டெய்லி சேல்ஸஸ்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் டெய்லி சேல்ஸ்லாம் ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. ஆனால் இன்சென்டிவில் நீங்கள் அடிக்கலாம். நல்லா பேசுவீங்க, மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படின்னா மட்டும் சேல்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு. ஏன்னா கெரியர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை படித்ததுக்கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா இந்த சொசைட்டியில் நீங்கள் வந்து ஹைக்கு சேல்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வாங்கவே முடியாது. இதை ரீசெண்டாக நான் பட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஃபேமிலிக்கு வந்து நான் இந்த விஷயத்த வந்து இதை எப்படி ஃபோட்டோவாக எடுத்து எடிட் பண்ணலாம் எனக்கு தெரியல. பட் இதில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை படிச்சிருக்கணும், ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் சேலரி ஹைக் கேட்க முடியும். இல்லாட்டி நீங்கள் ஹைக் கேட்கக்கூடாது. சேல்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. ஸோ இன்சென்டிவில் அடிக்கலாம். அவங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ட்ராப்புன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. அதையும் நான் பட்டுட்டேன். ஸோ இது மூலிமா நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, படிங்க, அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள், அது ரிலேட்டடாக ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி பிடிச்சிச்சு மறக்காமல் லைக், கமெண்ட், இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக இதில் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்த ஸ்டோரி போடலாமான்றதை உங்களோட லைக் மூலயமா நான் பார்த்து தெரிஞ்சுக்கேன். தேங்க்யூ.